பால்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் போட போகிறோம், மசாலாஸ்லாம். நம்ம முதல்ல என்ன போடுறோன்னா சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் போட்டுடுறோம். கோரிக்கான ஃபுல்லாத்தையும் போட்டுங்க. அப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற கரம் மசாலையும் போட்டுங்க. அப்புறம் உப்பு நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் போட்டுங்க. அப்புறமாட்டி மிளகாத்தூள். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் கையை வச்சு கலந்துடலாம். இது நல்லா நம்ம இதை பிசைஞ்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம இது பண்ண நம்ம வந்து க்யூப்லாம் கட் பண்ண இதெல்லாம் எடுத்து சீசஸ்லாம் எடுத்து நம்ம இது பண்ண போகிறோம். முதல்ல நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்திக்கலாம். அழுத்தினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி இந்த மாதிரி உருட்டிட்டு, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும். அப்புறமாட்டி நீங்கள் திருப்பி இப்படி அழுத்திட்டு அப்புறமாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற சீஸ் க்யூப்ஸை எடுத்து இப்படி வச்சு அதை கண்ணுக்கே தெரியாத மாதிரி நல்லா இது பண்ணணும். நல்லா நம்ம இதை உருட்டிட்டு இதை கண்ணுக்கே தெரியக்கூடாது. சீஸ் கொஞ்சம் கூட நம்மளுக்கு காமிக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி இருக்க லைட்டாக மேஷ்டு பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணி வச்ச உருண்டை எடுத்து இங்கே வச்சிடலாம். அப்புறமாட்டி இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். பால் ஷேப்பில் ஃபுல்லாக பண்ணியாச்சு காய்ஸ். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து இதில் முக்கி இது டிப் பண்ணிவிட்டு நம்ம அதை என்ன பண்ணோன்னா நல்லா நம்ம கலக்கிக்கலாம். ஏன்னா அடியில் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. ஒரு இது கட்டி கூட இல்லாத மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை எடுத்து இதில் டிப் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணுங்க காய்ஸ். கொஞ்சம் ஃபுல் கேப்பை அடிக்கக்கூடாது. நீங்கள் பாதி அடித்தா கூட போதும். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். இப்போ இது இந்த மாதிரி நம்ம இப்போ உருட்டி வச்சதில் எங்கள் அம்மா இப்போ போடுறாங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு நல்லா எல்லாம் கோல்டனாக ஆகணும். இது நம்மளுக்கு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனாதான் அது ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌனில் ஆனாதான் அது ஃப்ரை ஆனதுக்கே கொஞ்சம் இது இருக்கும். ஆமாம் காய்ஸ். இப்போ லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு காய்ஸ். சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லா வந்து அது சீஸி லுக்கா ஆகும். ஆமாம், கோல்டன் ப்ரௌன் ஆகும் காய்ஸ். ஸோ காய்ஸ், நம்மளோட யம்மியான டேஸ்டியான இது சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இந்த மயோட டிப் பண்ணி ஆஹா சூப்பராக இருக்கு. மஸ்ட் ட்ரைன்னு சொல்கிறேன். இது சாப்பிடும்போது சுட சுட சாப்பிடுங்க. நம்மளுக்கு இந்த ப்ரௌன் கலரில் தான் வரணும். இதுதான் கோல்டன் ப்ரௌன்.